அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு. ஜான் சாமுவேல் புத்தகத்தில் இருந்து 3வது பாடம் திராவிட மொழி குடும்ப ஒப்பாய்வின் வரலாறு பார்க்க போகிறோம். அதனால் நேற்று 21 கொஷின் பார்த்துருந்தோம். இன்றைக்கி 22வது கொஷின்லேருந்து பார்க்கலாம். 22வது கொஷின், மொழி எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ப்ளூம்ஃபீல்டு. மொழி எனும் நூலின் ஆசிரியர் ப்ளூம்ஃபீல்டு. 23வது பாயிண்ட்டு, தென்னிந்திய மொழிகளை நிஷத மொழிகள் என்று பெயரிட்டு அவை வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று கூறியவர். தென்னிந்திய மொழிகளை நிஷத மொழிகள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவை வடமொழியிலிருந்து வேறுபட்டவைன்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா மார்க்ஸ் முல்லர். தென்னிந்திய மொழிகளை நிஷத மொழிகள் என்று பெயரிட்டு அவை வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர். 24வது பாயிண்ட்டு, கிபி 1856 திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று போற்றப்பட்டவர் டாக்டர் கால்டுவெல். கிபி 1856 திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை என்று போற்றப்பட்டவர் டாக்டர் கால்டுவெல். 25வது பாயிண்ட்டு, இந்திய மொழிகளில் திராவிட மொழிகள் ஒரு தனி குடும்பத்தை சார்ந்தவை என்றும் அவை இந்தோ ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையன அல்ல என்றும் கூறியவர் டாக்டர் கால்டுவெல். இந்திய மொழிகளில் திராவிட மொழிகள் அப்படிங்கிறது ஒரு தனி குடும்பம், அதுக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க யாருன்னா டாக்டர் கால்டுவெல். 26வது பாயிண்ட்டு, தென்னிந்தியாவில் உள்ள பண்பட்ட மொழிகளான தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளோடு சில பண்படாத மொழிகளும் திராவிட இனத்தோடு உறவுடையன என விளக்கியவர் டாக்டர் கால்டுவெல். தென்னிந்தியாவில் இருக்க பண்பட்ட மொழிகள் எதுனா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம். இதோட சில பண்படாத மொழிகளும் திராவிட இனத்தோடு உறவுடையன என்று விளக்கியவர் டாக்டர் கால்டுவெல். அதாவது திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குடகு, துளு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதில் இலக்கிய வளம், பேச்சு வளம் ரெண்டும் இருக்க மொழிகள் பண்பட்ட மொழிகளும், பேச்சு வழக்கு மட்டும் இருக்க மொழியை பண்படாத மொழி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதில் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கிறது பண்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பண்படாத மொழிகளும் திராவிட இனத்தோடு உறவுடையன அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா டாக்டர் கால்டுவெல். 27வது பாயிண்ட்டு, வெளிநாட்டு மொழிகளாகிய சித்திய மொழிகளோடு திராவிட மொழிகள் தொடர்புடையன என்பதையும் நிலைநாட்டி தம் ஆய்வினை 1856 நூலாக வெளியிட்டவர் யாருன்னா டாக்டர் கால்டுவெல். அந்த நூலுக்கு பேர் என்னன்னு பார்த்தோன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். வெளிநாட்டு மொழி எதுனா சித்திய மொழி. சித்திய மொழி வெளிநாட்டு மொழியாக இருந்தாலும் அது கூடயும் திராவிட மொழியோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிலைநாட்டி அதை ஒரு புக்காக எழுதி வெளியிட்டவர் யாருன்னா கால்டுவெல்னு. எந்த வருடம் பார்த்தோன்னா 1856. 28வது பாயிண்ட்டு, டாக்டர் கால்டுவெல் கூறிய பண்பட்ட மொழிகள் எதுன்னு பார்த்தோன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. டாக்டர் கால்டுவெல் கூறிய பண்பட்ட மொழிகள் எதுனா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. நெக்ஸ்ட்டு டாக்டர் கால்டுவெல் கூறிய பண்படாத மொழிகள் எதுன்னு பார்த்தோன்னா தோடா, கோடா, கோண்டு, கு. டாக்டர் கால்டுவெல் கூறிய பண்படாத மொழிகள் தோடா, கோடா, கோண்டு, கு. 30வது பாயிண்ட்டு, 1875 வெளியிட்ட பதிப்பில் முன்னர் திருந்திய மொழிகளாக குறிப்பிட்ட 5ஓடு கொடகு மொழியினையும் திருந்தாத மொழிகளோடு ராஜ்மஹால், ஓரோவன் ஆகிய மொழிகளையும் அவர் இணைத்து வெளியிட்டார். 1856 அவர் எழுதின புக்கில் பார்த்தோன்னா பண்பட்ட மொழிகள்னு சொல்லி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு 5ஐயும் சேர்த்துருப்பார். அதுவே திருத்தி வெளியிடும்போது அந்த 5 கூட கொடகு மொழியினையும் சேர்த்துருப்பார். அதை பண்படாத மொழிகளில் பார்த்தோன்னா தோடா, கோடா, கொண்டு, கு அப்படிங்கிறது 1856 வெளியிட்ட புத்தகத்தில் இருக்கும். திருப்பி அதில் திருத்தி 75 வெளியிடும்போது தோடா, கோடா, கொண்டு, கு கூட சேர்த்து ராஜ்மஹால், ஓரோவன் இதையும் சேர்த்து 6 மொழிகளாக வெளியிட்டிருப்பார். 31வது பாயிண்ட்டு, கால்டுவெல் அவர்களால் திராவிட மொழிகளாக இனங்காணப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனா 12 மொழிகள். மொத்தம் 12 மொழிகள் திராவிட மொழிகள்னு சொல்லியிருக்காரு. அதில் பண்பட்ட மொழிகள் 6, பண்படாத மொழிகள் 6, மொத்தம் 12 மொழிகள்.
32வது பாயிண்ட்டு, டாக்டர் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதிய காலத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் தவிர்ந்த ஏனைய மொழி குடும்பங்களின் ஒப்பியல் ஆய்வு அதிக அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை என குறிப்பிடுபவர். கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதின காலத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் மட்டும்தான் ஒப்பியல் ஆய்வுக்கு அதிக அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. ஆனால் மற்ற மொழி குடும்பங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா ஜூல்ஸ் பிளாக். கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதிய காலத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் தவிர்ந்த ஏனைய மொழி குடும்பங்களின் ஒப்பியல் ஆய்வு பார்த்தோன்னா அதிக அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை சொல்கிறவர் யாருன்னா ஜூல்ஸ் பிளாக். 33வது கொஷின், லித்வேனிய மொழியின் இலக்கணம் எனும் நூலின் ஆசிரியர் லைசர். லித்வேனிய மொழியின் இலக்கணம் எனும் நூலின் ஆசிரியர் லைசர். 34வது பாயிண்ட்டு, கால்டுவெல் எழுதிய நூலை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று பொதுநிலையில் சுட்டுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதே பொருந்தும் என்பவர் டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். கால்டுவெல் எழுதிய நூலை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று பொதுநிலையில் சுட்டுவதை விட தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதே பொருந்தும் என்பவர் டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 35வது பாயிண்ட்டு, கிபி 1866ஆம் ஆண்டு வியன்னாவில் கூடிய மொழியாராய்ச்சி மாநாட்டில் மொழியாராய்ச்சி குழுவின் தலைவராக யாரை நியமிச்சாங்கன்னா டாக்டர் ராபர்ட் என் கஸ்ட். எப்போ 1866 எந்த இடத்துல மாநாடு நடக்குதுன்னு பார்த்தோன்னா வியன்னாவில் நடக்குது. அதுக்கு மொழியாராய்ச்சி குழுவின் தலைவராக யாரை நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா டாக்டர் ராபர்ட் என் ஹெஸ்ட். 1866 வியன்னா அங்கே நடந்த மொழி ஆராய்ச்சி மாநாட்டுக்கு தலைவர் யார் அப்படின்னா ராபர்ட் என் ஹஸ்ட். 36வது பாயிண்ட்டு, கிபி 1894 தொடங்கிய மொழி ஆராய்ச்சி குழுவின் தலைமை பொறுப்பை ஏற்றவர். அப்போ நியமிச்சிடுறாங்க 1866. ஆனால் அதுக்கு 94 தான் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதோட தலைமை பொறுப்பை ஏற்கிறவர் யாருன்னா பேராசிரியர் ஜி.ஏ. கிரியர்சன். 1894 தொடங்கிய மொழியாராய்ச்சி குழுவின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் பேராசிரியர் ஜி.ஏ. கிரியர்சன். 37வது பாயிண்ட்டு, முண்டா மொழிகள் திராவிட மொழிகள் பற்றிய கருத்துக்களை 1906 வெளியிட்டவர் டாக்டர் ஸ்டெங்கோனோ. முண்டா மொழி திராவிட மொழி ரெண்டு பற்றிய கருத்தையும் 1906 வெளியிட்டவர் டாக்டர் ஸ்டெங்கோனோ. முண்டா மொழிகள் திராவிட மொழிகள் பற்றிய கருத்துக்களை 1906 வெளியிட்டவர் டாக்டர் ஸ்டெங்கோனோ. 38வது பாயிண்ட்டு, டாக்டர் கால்டுவெல் குறிப்பிட்ட 12 மொழிகளோடு கொலாமி நாயக்கி என்னும் இரு மொழிகளையும் இணைத்து திராவிட மொழிகள் 14 என குறிப்பிட்டவர் கிரியர்சன். டாக்டர் கால்டுவெல் குறிப்பிட்ட 12 மொழி இருக்கு இல்லையா, பண்பட்ட மொழிகள் 6, பண்படாத மொழிகள் 6. அந்த 12 மொழிகளோடு கொலமி நாயக்கி என இரு மொழிகளையும் இணைத்து திராவிட மொழிகள் 14ன்னு சொன்னவர் யாருன்னா கிரியர்சன். 39வது பாயிண்ட்டு, 1913ஆம் ஆண்டில் குவிமொழியினை பற்றின ஆய்வினை மேற்கொண்டு அம்மொழி திராவிட மொழி குடும்பத்தின் ஒரு தனி மொழியே என்று முடிவுக்கு வந்தவர் பிட்ஜெரால்டு. 1913 குவிமொழியினை பற்றிய ஆய்வினை மேற்கொண்டு அம்மொழி திராவிட மொழி குடும்பத்தின் ஒரு தனி மொழி தான் அப்படின்னு முடிவுக்கு வந்தவர் பிட்ஜெரால்டு. இதே மாதிரி தான் முன்ன பார்த்தோம், தோடா மொழி ஸ்மித்து இந்த மாதிரி தனிமொழி தான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி இலக்கணம் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்த்தோன்னா குவிமொழி 1913 இது ஒரு தனி மொழின்னு சொல்லி முடிவுக்கு வந்தவர் யாருன்னா பிட்ஜெரால்டு. நெக்ஸ்ட் 40வது கொஷின், 1964 திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்னும் நூலை பிரெஞ்சு மொழியில் எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜூல்ஸ் பிளாக். வருடம் 1964. நூல் பேர் திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு. இது எந்த மொழியில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பிரெஞ்சு மொழியில் எழுதியிருக்காங்க. எழுதினவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஜூல்ஸ் பிளாக். 1964 திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு எனும் நூலை பிரெஞ்சு மொழியில் எழுதியவர் ஜூல்ஸ் பிளாக். 41வது பாயிண்ட்டு, திருந்தாத மொழிகளுக்கு முதலிடம் கொடுத்து அவைகளின் தன்மைகளை ஆய்ந்து பல கட்டுரைகளை வெளியிட்டவர் தாமஸ் ஃபர்ரோ. இது வரைக்கும் திருந்திய மொழிகளை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னு பார்த்தோம். இப்போ திருந்தாத மொழிகளுக்கு முதலிடம் கொடுத்து அதோட தன்மையை ஆராய்ஞ்சு பல கட்டுரைகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா தாமஸ் ஃபர்ரோ. இப்போ திருந்தாத மொழின்னு கேட்டாலே தாமஸ் ஃபர்ரோ ஞாபகம் வந்துடணும்.
42வது கொஷின் 1950 பர்ஜி மொழியை ஆராய்ந்து அதனையும் பெங்கோ மொழியினையும் திராவிட மொழி குடும்பத்தின் தனி கிளை மொழிகள் என கண்டறிந்தவர் யாருன்னா பேராசிரியர் பர்ரோ. 1950 பர்ஜி மொழியை ஆராய்ந்து அதனையும் பெங்கோ மொழியினையும் திராவிட மொழி குடும்பத்தின் தனி கிளை மொழிகள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பேராசிரியர் பர்ரோ. அதே அவர் திருந்தாத மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்ந்தவங்க யாருன்னு கேட்டாலும் தாமஸ் ஃபர்ரோ தான் வரணும். 1950 பர்ஜி மொழியையும் பெங்கோ மொழியையும் ஆராய்ஞ்சு அது தனி கிளை மொழிகள் சொன்னவங்க யாருன்னு கேட்டாலும் பேராசிரியர் பர்ரோ. 43வது பாயிண்ட்டு கோண்டா கடபா ஆகிய மொழிகளை ஆய்ந்து அவற்றை தனி மொழிகள் என்று கண்டறிந்தவர் பேராசிரியர் பட்டாச்சாரியா. இப்போ பர்ஜியும் பெங்கோவும் கேட்டாங்கன்னா பர்ரோ, அதுவே கோண்டாவும் கடபாவும் கேட்டாங்கன்னா பட்டாச்சாரியா. பர்ஜியும் பெங்கோவும் தனி கிளைமொழிகள் அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் பர்ரோ. கோண்டாவும் கடபாவும் தனி மொழிகள் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா பேராசிரியர் பட்டாச்சாரியா. இதே தோடா மொழி பற்றி ஆராய்ந்து அதனை தனி நூலாக வெளியிட்டவர் யாருன்னா யமனோ. பர்ஜி பெங்கோ பர்ரோ, கோண்டா கடபா பட்டாச்சாரியா, தோடா மொழி யமனோ. 45வது பாயிண்ட்டு திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதி வெளியிட்டவர்கள் பர்ரோ யமனோ. திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதி வெளியிட்டவர்கள் பர்ரோ யமனோ. 46வது பாயிண்ட்டு திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் பற்றிய விரிவான ஆய்வினை மேற்கொண்டவர் டாக்டர் PS சுப்பிரமணியம். திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் பற்றிய விரிவான ஆய்வினை மேற்கொண்டவர் டாக்டர் PS சுப்பிரமணியம். இன்னைக்கு நம்ம திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு புக்கில் இருந்து 3வது பாடம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நாளைக்கு 4வது பாடம் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.